கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் அஞ்சலி. நான் சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்துவ குடும்பத்தில் இருந்தால் கூட உண்மையான கிறிஸ்துவ நான் சர்ச்சுக்கு போனாலும் கூட ஏனோ தானமாக தான் இருந்தோம். அப்படியே இருக்கும்போது கர்த்தர் தாமே என்னை ஒரு திருமணம் மூலியமாக இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதுபோல் நான் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கும்போது கூட நான் சபைக்கு நான் ஒண்டி தான் போவேன். உண்மையான கடவுளை நான் தேடினில்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் பெங்களூர்லேருந்து சிட்டியில் இருந்தோம் முதல்ல. அங்கேருந்து நாங்கள் இந்த ராயசந்த கிராமத்துக்கு வரும்போது சபை இருக்குதுன்னு தான் தெரியும். ஆனால் சபை எங்கே இருக்குது, ஊழியக்கார் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. சொந்த பந்தங்களோட கூட தான் நான் வந்தேன். ஆனால் அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க போனது இப்போ தான் நான் உண்மையான கடவுளை நான் தேட ஆரம்பித்தேன். ஏசப்பா தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். அவர் இருக்கும்போது இந்த இடத்த விட்டு நான் போகக்கூடாது என்று முடிவெடுத்து இங்கேயே நான் இருந்தேன். இங்கேயே இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் ரொம்ப அழுந்துட்டு இருக்கும்போது அந்த வழியா யாருமே இல்லைன்ட்டு நான் ரொம்ப கதறி நானும் என் பிள்ளை அழுந்துட்டு இருந்தோம். எப்படி தேவ தூதர்கள் எப்படி வர்றாங்கன்னு போல பாஸ்டமா தான் ஏமா புள்ள அழுகுதுன்னு கேட்கும்போது எனக்கு பாஸ்டமான்னு தெரியாது. அவங்க தான் ஏன் நீ ஒண்ணி இருக்கிற வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க. அப்போதான் எனக்கு தெரியும் இந்த இடத்துல சர்ச்சு இருக்குது, சர்ச்சு நடத்துறாங்க எங்க பாஸ்டமான்னு சொல்லிட்டு. அன்னைக்கு இப்போ பார்த்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் யார் என்று நான் அறிந்து கொண்டேன். ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். கடவுளை நான் உண்மையா பற்றி கொண்டேன். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் எனக்கு ஒரு ரட்சிப்பின் பாதையில தான் நடத்தினாரு. நான் மாத்திரம் ரட்சிக்கப்படலை. நான் ஒரு இந்து குடும்பத்துல என் கணவர் இருந்தா கூட அவரு கூட சபைக்கு வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தாரு. அவர் அந்நிய தெய்வங்களை வணங்கியிருந்தாலும் கர்த்தர் தான் அந்த ஒரு சாட்சி மூலமாக அவரு கூட என்னோடு கூட வரும்படியா கர்த்தர் கிருபை செய்தாரு. 2 பேரும் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோம். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை படிச்சு தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் இந்த சபையில நாங்க ஒரு சாட்சியாக, ஜீவனுள்ள சாட்சியாக எங்களை வைத்திருக்கிறாரு. இந்த சபை தான் எங்களை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தினது. இந்த சபை மக்கள் இல்லைன்னா, சபை ஊழியக்காரர் இல்லைன்னா நாங்க இல்லைன்னு தான் நாங்க சொல்ல முடியும். ஏன்னா அந்த விதத்துல எங்கள் சபை ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கினது. பெற்றோர்கள் கைவிட்டாலும், சொந்த பந்தங்கள் கைவிட்டு போனாலும் சபை எங்களை கைவிடல, சபை ஊழியக்காரர்கள் எங்களை கைவிடல. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல விசாரிக்கிறதிலும், எங்களை அரவணைக்கிறதிலும், நேசிக்கிறதிலும் இந்த சபை மூலியமா தான் நான் கற்றுக்கொண்டேன். எப்படி நான் இருக்கணும்னு இந்த சபை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. என்னை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தினது இந்த சபை தான். என் ஜீவனை பார்க்கலும் கர்த்தரை தான் நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு என்னவே இருந்தாலும் என்னவே நடந்தாலும் கர்த்தர் தான் என்னை நடத்துறாரு என்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் நிலை கொண்டிருக்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 இருக்குது. அது சொல்ல நாளும் போதாது, நாவும் போதாது போல கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் அற்புதமா அதிசயமா நடத்தி வர்றாரு. எனக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாரு. 2 பிள்ளைகளையும் கர்த்தர் சபையில ஒரு தூணாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறாரு. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாளிலே என் கணவருக்கு ஒரு இந்த பேக் கீழே இருந்து ரொம்ப கீழே இருந்த விழுந்து அவர் தலை சுற்றி கீழே விழுந்து அவருக்கு முதுகு வலியில் அடிபட்டுடுச்சு. ஃபைனல் கார்டு முதுகுல ரொம்ப அடிபட்டுடுச்சு. அவருக்கு ஏந்து நடக்கவும் முடியல. அவரு இருப்பாரன்ற ஒரு நம்பிக்கையை நாங்கள் அற்று போயிருந்தோம். ஆனாலும் நாங்கள் மனுஷர் மேல பற்றுதான் இல்லாத மாதிரி கடவுள் மேல நான் உண்மையா இருந்தேன். அந்த நேரத்துல நாங்க யாரை கூப்பிடுறது, யாரை நம்பி போறதுன்னு இருக்கும்போது கர்த்தரே நீரே என் பலன் என்று நான் ஒவ்வொரு இம்மை பொழுது கூட நான் சொல்லிக்கிட்டே போனேன். கர்த்தர் தான் அவருக்கு இந்த நாளில உயிரோடு இருப்பதே தேவ கிருபைதான். எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவருக்கு எடுத்துக்கொள்ள அவ்வளவு சீரியஸ் ஆயிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னவே அவருக்கு எத்தனையோ தடவை விபத்துகள் நேரிட்டது. ஆனாலும் அவர் பேஸ்பெட்ல இருந்து கீழே 32 கீழே அடியில விழுந்து கூட ஏசப்பை எப்படி ஒரு குழியிலிருந்து தூக்கினாரோ அப்படிதான் தூக்கி எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சபையில ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக என் கணவர் நிறுத்திருக்கிறாரு.
எங்கெங்க ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போகணும். ஆனால் எந்த ஹாஸ்பிட்டலும் அவர் பார்க்கறது சுச்சுவேஷன் அவருக்கு அமையல. ஆனாலும் நான் ஜெபித்துனே இருந்தேன், ஏசப்பா நீங்க தான் எங்களுக்கு பக்கபலம் ஆண்டவர். அந்நிய எங்க சொந்த பந்தங்கள் யாரும் ரட்சிக்கப்படலை, நாங்க மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டோம். அவங்க மத்தியில நாங்க தடை குனிந்து போக கூடாது ஆண்டவரே என்று. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்காமல் உன்னை கீழாகாமல் மேலாவ என்று கர்த்தர் எனக்கு இந்த சபையில முதலாவது வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து நான் செபித்து கொண்டே இருந்தேன். கர்த்தர் தாமே இந்த ராயசந்த பகுதியில கொண்டு வந்து ஒரு நல்ல ஆபரேஷன் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ஆகி அவர் மறுபடியும் அவர் நடக்கும்படியாக டாக்டர் சொன்ன 3 மாசம் ஆகும் அவர் எழுந்து நடக்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 1 வாரம் கூட அவளை எழுந்து அவர் நடந்துட்டாரு. கர்த்தர் அற்புதமா அதிசயமா நடத்தினாரு. கர்த்தர் கோடி கோடி நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் தான் எங்க குடும்பத்தை ஒவ்வொரு நாள் நடத்துறாரு. அவர் இந்த நாளில் இருக்கிறதே தேவ கிருபை தான். அவர் தான் எங்களை நடத்துறாரு. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல கூட இன்னொரு பெரிய சாட்சி என்னன்னா, எங்க பையன் பெரிய அவன் பேர் அபிஷேக்னு. அவன் 10th படிக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் கூட அவன் பாஸ் மார்க் எடுக்கல, ஒரு டெஸ்ட்ல கூட. எனக்கு ரொம்ப கவலையானவர். அவன் பாஸ் ஆவான எனக்கு ஒரு கவலையா இருந்தது. அப்ப கூட நான் ஒவ்வொரு நாளும் நான் வெக்கப்பட்டு போக கூடாதப்பா, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவர், என் பிள்ளை எப்படியாவது பாஸ் ஆகணும்னு சொல்லி நான் அவனுக்கு நல்ல படிப்பு சொல்லி கொடுத்து நல்ல படிக்க வச்சு பதிலாவது தேவனுடைய வசனத்தை படிப்பா, ஜெபம் பண்ணுப்பா, கர்த்தரும் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவாருன்னு சொல்லி அவனை படிக்க வச்சேன். பிரின்சிபல் சார் மேடம்கள் அவன் நல்ல டேலண்ட் இருக்குது, ஆனாலும் அவன் படிக்கல, மார்க் எடுக்கலன்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட நான் அவனை படிக்க வச்சது அவன் 10th பாஸ் ஆவானான்னு நினைச்சேன். ஆனாலும் கூட அவன் நல்ல மார்க் எடுத்தான். கர்த்தர் தான் அந்த மார்க் கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் மாத்திரம் இல்லைன்னா அவ்வளோ அந்த மார்க் அவன் எடுக்கவே முடியாது. அந்த அற்புதத்தை தேவன் செய்தாரு. இந்த வருடத்துல ஒரு நல்ல காலேஜில் படிக்கும்படியா கர்த்தர் கிருபை செஞ்சாரு. அது மாத்திரமில்ல, இந்த வருடத்துல அவன் தேவனை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டான், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறான். வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு முன் மாதிரியாகவும் சொந்த பந்தங்களுக்கு ஒரு முன் மாதிரியாகவும் 2 பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும். எல்சிராஜ் சபை மிஷன் ஊழியத்துல எங்களை 15 வருஷ காலமா கர்த்தர் நடத்தி வர்றாரு. இந்த ஊழியத்துக்காக எங்களையே நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஊழியக்காரர் தான் எங்களை மட்டுமா நடத்தி வருகிறார். நல்ல ஆவிக்குரிய தகப்பனும் தாயை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவளுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. சொந்த பந்தங்கள் எங்களை விசாரிக்கவில்லைனாலும் கர்த்தர் ஊழியக்காரர் எங்களை விசாரித்து எங்களை வழி நடத்தி வருகிறாரு. அதற்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமில்லை, எங்க குடும்பத்துல யார் ரட்சிக்கப்படல, நாங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இன்னும் அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். நான் ஒவ்வொரு நாளும் செபிக்கிறேன், நீங்களும் செபிக்கணும். என் கணவர் கூட பிறந்தவங்க 2 அண்ணன் தம்பி இருக்காங்க, அவங்கள ரட்சிக்கப்படணும். எங்க குடும்பத்தில் அந்த பகுதியில் ஒரு சாட்சியாக கர்த்தர் எங்களை நிறுத்தணும். அதற்காக நீங்க எல்லாரும் செபிக்க வேண்டும் என்று சிறு சாட்சியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஆமாம்.